ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா கவுண்டர் கன் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ரொடக்ஷன் எலிமினேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக், சின்ன டாபிக் தான். ஆனால் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் ஒரு டிஃபிகல்ட் டாபிக் இந்த சாப்டர். அந்த சாப்டரே டிஃபிகல்ட் தான். ஆனால் வந்து இது வந்து இந்த டாபிக் அதில் வந்து அந்த சாப்டரே டிஃபிகல்ட் படுத்துது அப்படின்னு இந்த கவுண்டர் கன்வர்ஷனில் நிறைய ஆஸ்மாலிட்டி வேல்யூஸோ இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆனால் அப்படி கிடையாது. இதில் ஜஸ்ட்டு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ரொம்ப சின்ன டாபிக் தான், ஓகேவா? இப்போ வந்து இதில் பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணலாம். ஃபுல்லாக இது பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குதுல்ல. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போன்னா நிறைய ஆஸ்மாலிட்டி வேல்யூ இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பண்ண முடியல. கார்டெக்ஸ் எவ்வளோ ஆஸ்மாலிட்டி இருக்குது, மிடில் எவ்வளோ ஆஸ்மாலிட்டி இருக்குது, ஏன்னா 2 பார்ட்ஸ், ஓகேவா? இங்கே தான் வந்து அந்த நெஃப்ரான் ரன் ஆகுது. ஸோ ஜக்ஸ்டாமெட்டில் நெஃப்ரான் காட்டுக்குள்ள, ஓகேவா? இப்போ வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 300 மில்லி ஆஸ்மோலாரிட்டி லிட்டர் இன்வெர்ஸ் வந்து கார்டெக்ஸில் இருக்குது. 1200 மில்லி ஆஸ்மோலாரிட்டி லிட்டர் இன்வெர்ஸ் வந்து மிடில் இருக்குது. இது வந்து ஆஸ்மோலாரிட்டி டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ வந்து இது வந்து இப்போ இந்த கவுண்டர் கன்வெர்ட் மெக்கானிசம் நடக்க ரெண்டு வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. என்னது? NaCl, யூரியா. NaCலும் யூரியாவும் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ NaCl இருக்குது. இப்போ NaClோட என்ன பண்ணுது அப்படின்னா, அசெண்டிங் குரூப் ஆஃப் Naலேருந்து டிசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டர் போகுது. அங்கேருந்து இன்டர்ஸ்டிஷன் அட்டைன் பண்ணுது. இந்த இன்டர்ஸ்டிஷன் அட்டைன் பண்ணுறது தான் மெயின் கான்செப்ட் ஆஃப் கவுண்டர் கன்வெர்ட் மெக்கானிசம். இப்போ வந்து இந்த 2 ப்ராடக்ட்டும் எப்படி இன்டர்ஸ்டிஷன் அட்டைன் பண்ணுது, ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம இது வந்து இந்த டயக்ராமில் பார்த்துக்கலாம் வாங்க. NaCl அசெண்டிங் குரூப் ஆஃப் Na. இப்போ NaCl வந்து அசெண்டிங் குரூப் ஆஃப் Nல இருந்து டிசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டர் போகுது. இப்போ அது அசெண்டிங் குரூப் ஆஃப் Nலவா, இது அசெண்டிங் இது Nல குரூப் ஆஃப் Nல, இது வந்து வேசராக்டா. இது வந்து உங்களுக்கே தெரியும், வேசராக்டா வந்து இது சரௌண்ட் பண்ணியிருக்கோங்க. இது மேலேயே அப்படியே இருக்கும். இது தனியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க புக்கில். அதே மாதிரி இருக்குது அந்த டயக்ராம், ஓகேவா? இப்போது அசெண்டிங் குரூப் ஆஃப் Nலேருந்து NaCl வெளில போகுதுன்னா வெளில போகல, இன்டர்ஸ்டிஷன் போகலாம். இங்கேருந்து இங்கே சரௌண்ட் ஆகிற வேசராக்டாக போகுது. ஸோ வந்து இங்கேருந்து இந்த டயக்ராம் அவங்க வேசராக்டாக்குள்ளே போகுது. இது என்ன டிசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டா, இது அசெண்டிங் குரூப் ஆஃப் Nல. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அசெண்டிங் குரூப் ஆஃப் Nல வந்து டிசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டா போகுது. ஸோ அங்கேருந்து இன்டர்ஸ்டிஷன் போகுது. ஆனால் இங்கே ஒரு பார்ட் இருக்குது. டிசெண்டிங் குரூப் ஆஃப் Nலேருந்து அசெண்டிங் இது வெளில இன்டர்ஸ்டிஷன் போகல. டிசெண்டிங் குரூப் ஆஃப் Nலேருந்து நேராக அசெண்டிங் குரூப் ஆஃப் டிசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டா வந்து நேராக அசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டா போகுது. அங்கேருந்து NaCl வந்து இன்டர்ஸ்டிஷன் அட்டைன் பண்ணுது. இது NaCl. இங்கே ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும். அசெண்டிங் குரூப் ஆஃப் Nல இருக்கா, இங்கேருந்து டிசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டா NaCl போகுது. ஸோ அங்கேருந்து நேராக போயிட்டு அசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டா போயிட்டு அங்கேருந்து இன்டர்ஸ்டிஷன் NaCl அட்டைன் பண்ணுது. அவ்வளோதான், NaCl கான்செப்ட் முடிஞ்சிச்சு. மெயின் ரோலில் ஒன்று பார்த்துடும். யூரியா செகண்ட். யூரியா பற்றி பார்த்தீங்கன்னா அசெண்டிங் குரூப் ஆஃப் Na இருக்குது ஃபஸ்ட்டு. அசெண்டிங் குரூப் ஆஃப் Nலேருந்து நேராக போயிட்டு கலெக்டிங் டக்ட்டுக்கே போயிட்டா. இது வந்து பார்ட் சேஞ்ச் ஆகலை, வேறு வேசராக்டாக்கும் இதுக்கு சம்மந்தம். யூரியா வந்து கலெக்டிங் டக்ட் போயிட்டு கலெக்டிங் டியூப் போயிட்டு அங்கேருந்து வந்து நேராக இன்டர்ஸ்டிஷன் போயிட்டு, அவ்வளோதான். இது சின்னது. ஸோ இந்த கவுண்டர் கன் மெக்கானிசம் ஏன் பாடியில் நடக்குது, எதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இன் மெட்டலாகும் கார்டெக்ஸாக கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை இது வந்து மெயின்டைன் பண்ணுது. டிஃப்ரெண்ட் ஆஸ்மோலாரிட்டி வேல்யூ மெயின்டைன் பண்ணுது. ஸோ கவுண்டர் கன் மெக்கானிசம் மெயின் கான்செப்டே அதுதான். ஈஸி பேசேஜ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் கலெக்டிங் லெவல். ஈஸியாக பாசேஜ் வாட்டர் வந்து ஈஸியாக பாஸ் ஆக ஹெல்ப் பண்ணுது. இட் கான்சன்ட்ரேட்ஸ் யூரின். இது வந்து யூரின் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுது. நம்ம பாட்டில் இதுவாகிறது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ சும்மா ஊற்றுவாங்க. கிட்னி வந்து கான்சன்ட்ரேட்டட் 4 டைம் கான்சன்ட்ரேட்டட் யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இனிஷியலாக இருக்க ஃபில்டரோட கிட்னியில் வந்து 4 டைம் கான்சன்ட்ரேட் பண்ணுது யூரினை. இதுக்கு காரணம் கவுண்டர் கன் மெக்கானிசம் தான். இதான் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து டக்குன்னு குயிக் விஷயம் மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 300 கார்டெக்ஸில் இருக்குது. 1200 மில்லி ஆஸ்மோலாரிட்டி மோல் லிட்டர் இன்வெர்ஸ். இந்த யூனிட் பேர் மிடில் இருக்குது. மெயின் ரோல் வந்து 2 ப்ளே பண்ணுது, NaCl அண்ட் யூரியா. NaCl வந்து அசெண்டிங் குரூப் ஆஃப் Nலேருந்து டிசெண்டிங் குரூப் ஆஃப் N போகுது, வேசராக்டா போகுது. டிசெண்டிங் குரூப் ஆஃப் Nல இங்கேருந்து டிசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டா போகுது. அங்கேருந்து அசெண்டிங் குரூப் ஆஃப் வேசராக்டா போயிட்டு அங்கேருந்து இன்டர்ஸ்டிஷன் அட்டைன் பண்ணுது. யூரியா அசெண்டிங் குரூப் ஆஃப் Nலேருந்து நேராக போய் கலெக்டிங் டக்ட் போயிட்டு அங்கேருந்து இன்டர்ஸ்டிஷன் பண்ணுது. யூஸ் வந்து இது யூஸஸ் படிச்சுக்கோங்க. கிட்னி வந்து 4 டைம்ஸ் கான்சன்ட்ரேட்டட் ப்ரொடியூஸ் பண்ணுது இனிஷியல் ஃபில்டரோட. ஸோ வந்து இது ரொம்ப ஈஸி டாபிக் தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணதால ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எல்லா சாப்டர் அண்ட் பயாலஜி, சிசி, நீட் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து எல்லா டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்ரிக் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலாம் மக்கப் பண்ணுறாங்க. ஸோ வேலைக்கு ஆகாது. ஆனால் கவுண்டர் கன் மெக்கானிசம் டஃப்பாக இருக்குது. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸி. ஸோ தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடம்பு நோட்டீஸ் இருக்கும். தேங்க்யூ.